அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நீ நம்பினால் என்கிற இந்த தொடரை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 7:30 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. தவறாமல் பாருங்கள். கடந்த 2 வாரங்களாய் பெண்களை குறித்து குடும்பத்தில் அவங்க ரோல் என்ன, அவங்க குழந்தைகளை உருவாக்கி அதை பராமரிக்கிறது என்கிற மிக அருமையான தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பெண்ணு, அவள் மதிக்கப்பட வேண்டும், அவளுடைய நன்மைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? பெண்களை எப்படி மதிக்கிறோம்? வேலை வாங்கிட்டு தூக்கி போடுற ஒரு கர்ச்சிஃப் மாதிரி பயன்படுத்துகிறோம், இச்சைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு பெண்கள் ரேப் எவ்வளவு பயங்கரமாக நடக்கிற, சிறு பிள்ளைகள், வயதானவங்க, இப்படி பெண்களை சரியாக நடத்தப்படவில்லை, கடவுளுடைய சித்தத்துக்கு மாறாக பயன்படுத்துறதுனால அழிவு தான் வரும் என்று சொல்லி நானும் என் மனைவியும் மிக ஆழமாக தோலுரித்து காண்பித்தோம். ஏன் இந்த சூழல் இத்தனை வருஷம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு மாறப்போகிறதா என்கிற கேள்வியோட நம்ம இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். இப்படி பெண்களை குறித்து ஒரு சில குடும்பத்துல பெண்களை அருமையா மதிக்கிறாங்க, கடவுள் சித்தத்தைப்படி நடத்துறாங்க, அவங்க உண்மையிலே வாழ்க என்று வாழ்த்துகிறோம். ஆனால் அதிகபட்சம் 95 விழுக்காடுக்கு மேல பெண்களுக்கு பரிபூர்ண விடுதலை இல்லை, சுதந்திரம் இல்லை. பல பெண்கள் தாறுமாறாக வாழ்ந்து கெட்டு போறாங்க, அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பினால் கெட்டு போறாங்க. அப்போ இந்த உலகத்துல பெண்ணை குறித்து இல்ல, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, மகள் தான், பையன்தான், பையன் மகளும் இருக்கும் பொழுதே பையனை அதிகமா அன்பு செய்யற தாய் தகப்பன் இந்த பெண்ணுக்கு அவளுக்கு என்ன செஞ்சா போதும், சும்மா ஒரு 5 லட்சம் கையில கொடுத்தா போதும், அவன் இன்னொரு வீட்டுல வாழ்றவ தானே என்று சொல்லுகிற பெற்றோர்களிடமிருந்து இது ஆரம்பிக்கிற இந்த கெட்ட எண்ணம். அப்போ ஒரு நோக்கத்தோட, வேதனையோட, தாகத்தோட, ஆத்ம பாரத்தோட நான் கேட்கிற கேள்வியோட நான் இந்த நாளில் தொடங்குகிறோம். உண்மையிலேயே இந்த பெண்ணை குறித்த இந்த பெர்செப்ஷன், இந்த பார்வை, தவறான பார்வை மாறுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, அரசாங்கம் சட்டம் போடுகிறது, ஆணும் பெண்ணும் சமம், 2 பேருக்கும் ஈக்குவாலிட்டி, ப்ராப்பர்ட்டியில சமமா கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் ஏத்தியாச்சு. எத்தனை வீட்டுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா நம்ம ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணி கொடுக்கிறோம்? அரசாங்கம் சட்டங்களை போடலாம், இந்த எண்ணம் மாறாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அரசாங்கத்துல ஆட்கள் ஸ்டாஃப்ல ஒரு 100 ஆம்பளைங்களை போட்டா ஒரு 20 பெண்களை போடலாம் என்று சொல்லி பெண்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கிறதுனால பெண்களை குறித்த தவறான எண்ணங்கள் மாறுமா? மாறாது. பாடத்திட்டம் பள்ளிக்கூடத்துல தாயினுடைய பண்பு என்ன, மனைவியுடைய பண்பு என்ன என்று சொல்லி பெண்களை குறித்து அந்த பழைய புறநானூறு கதைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு பெண்களுடைய மேன்மை குறித்து சொன்னாலும் இது மாறுமா? இத்தனை வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கோம், மாறலையே. அன்பான சகோதர சகோதரிகள், ஒரு பஸ்ல லெப்ட்ல லேடிஸ், ரைட்ல ஜென்ஸ் உட்கார்ந்திக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு சிறப்பு இருக்கை என்று கொடுப்பதனால பெண்களை தவறாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மாறிவிட்டதா? மாறலையே. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ காலேஜ்ல விமென்ஸ் காலேஜ், ஜென்ஸ் காலேஜ்னு வச்சிருக்கிறோம், அல்ல கோ எஜுகேஷன் வைக்கிறோம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிட்டா அப்பயாவது மாறுமா என்று சொன்னா மாறலையே. பெண்களுக்கு இப்போ MCA படிக்கிறாங்க, 40 ஸ்டூடெண்ட் போடலாம், 30 வந்து ஆண்கள், 10 வந்து பெண்கள் என்று கொடுப்பதனால பெண்களை குறித்து தாறுமாறா எண்ணக்கூடிய எண்ணம் அப்பாவுக்கோ புருஷனுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ மாறுறது இல்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பெண்களுக்காக போராடக்கூடிய ஃபெமினிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க கற்பழிக்கப்படுறாங்க, அவங்கள சரியா மதிக்கல, வீட்டுல வேலைக்காரமை நினைக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகுது, மாமியார் மிதிக்கிறாங்க, புருஷன் மிதிக்கிறான், சாடிஸ்டா நடந்துக்கிறான்னு சொல்லி பெண்களை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது, போராடுறாங்களே. போராடுறதுனால இந்த 2000 வருஷமா பெண்களை குறித்த மதிப்பு, மாண்பு உயர்ந்து விட்டதா? உயரவில்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது பாரமாய் நாம தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து. உங்க வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கேன். எங்க வீட்டுல 4 அக்காங்க, ஜெஸ்னாக்கா, தேன்மொழி, சாந்தி, சுகந்தி என்று 4 பெண்களோட பிறந்ததுனால இதை குறித்து ஆழமாய் சொல்ல முடிகிறது. எனக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் பிறந்தா, அவளுக்கு திருமணமாய் அற்புதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு கடவுள் அருமையான ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாள். அதனால தைரியமா கன்விக்ஷனோட என்னால சொல்ல முடிகிறது. பாரம்பரியம், ட்ரெடிஷன், பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தை மாத்திட்டோம்னா எல்லாம் மாறிடுமா? மாறாது. வேர் இஸ் த லிபரேஷன் ஃபார் விமன்? எங்க இருக்கு விடுதலை? ஏன் இந்த பல ஆண்டுகளாய்
அது உலகத்துல என்ன முயற்சித்தாலும், திருப்பலியில பிரசங்கம் வைக்கிறோம், கிறிஸ்டியன் பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஏன் பாருங்க, ஒரு அருட்சந்திரர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்குமே பாத்தீங்கன்னா திருப்பலி வைக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, ஒரு லெவல் தான் பாருங்க. there is a very big gap between male and female. கணவன் மனைவிக்குள்ள there is a very big gap between male and female. லேடி டாக்டர்ஸ் ஜென்ஸ் டாக்டருக்கு மத்தியில பயங்கரமான ஒரு கேப் இருக்க. ஏன் குருக்களுக்கும் லே பிரீச்சர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியலையே. அவங்களால இவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க, இவங்க எப்படி பிரீச் பண்ண முடியும் என்று சொல்லி பல இடத்துல அவமதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. ஏன் இந்த ஒரு சூழல், ஏன் இந்த டிஃபரன்சஸ், ஏன் இந்த வேற்றுமை, என்ன காரணம்? ஏன் இந்த பெண்ணை தொடக்கத்திலிருந்து பெண்களை தாறுமாறாக நம்ம யோசிக்கிறோம்? we have lost what it means to be human. ஒரு மனிதன் என்ன, அவனுடைய பண்பு என்ன அப்படிங்கிறதே மறந்துட்டோம். we have lost what it means to be male. we have lost what it means to be female. ஒரு பெண் என்பவள் யாரு, அவளுடைய அந்தஸ்து என்னங்கிறத மறந்துட்டோம். ஆம்பளைனா ஆணுன்னா அவருக்கு திறமை என்ன, அவருடைய ரோல் என்ன, அவருடைய லிமிட்டேஷன் என்னங்கிறத மறந்துட்டோம். ஒட்டுமொத்தத்துல மனுஷங்கிறதைய மறந்து மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிற சூழல் தான் இதுக்கு பெரிய ஒரு அடிப்படையான ஒரு காரணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மனிதர்கள் அநேக எண்ணங்களை எண்ணலாம். மனைவி செகண்ட் தான், மனைவி அடிக்கணும் உதைக்கணும் தான், பெண்களை அவ்வளவுதான் யூஸ் பண்ணிட்டு மறைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சொந்த பிள்ளையோட கற்பழிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சொந்த தங்கச்சை கற்பழிக்கக்கூடிய அண்ணன்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நீ பல எண்ணம் எண்ணலாம், ஆண்டோட சித்தம் தான் நிறைவேறும். only the purpose of God will prevail. ஆண்டோட சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். ஆண்டோட குறிக்கோள் மட்டும்தான் இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்ப ஏன் இந்த உலகத்துல மாறல? மனிதனுங்கிறதே மறந்துட்டான். அப்போ மாறுமா? மாறும். எப்படி மாறும்? ரெண்டு விஷயத்துல நாம மனமாற்றம் வந்தால் கண்டிப்பாக பெண்களை மாண்போடு மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கட்டி எழுப்ப முடியும். அது கடவுள் வைக்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்பர் 1. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் அன்புக்குரிய தம்பிகளே, அண்ணன்களே, அப்பாக்களே, தாத்தாக்களே, மாமனார்களே, நீங்க நல்லா கேளுங்க. இதுக்கு மாற்றம் வேண்டும் என்று சொன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன கூட தள்ளுபடி பண்ண வேண்டாம், உங்களோட சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் தான் மனைவி, மகள் என்றால், பெண் என்றால் எனக்கு அடுத்ததுதான். அவளுக்கு அறிவு அவ்வளவுதான், அவளால ஒண்ணு அதுக்கு மேல செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் கம்ப்ளீட்லி இன்ட்ரென்ச்ட் இன் யுவர் மைண்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ராங் திங்கிங், என் மனைவி குறிச்ச ராங் திங்கிங் கம்ப்ளீட்லி அவர் ரூட் லெவல்ல, நம்முடைய பாட்டம் லெவல்ல, மைண்ட் செட்டில் ஆழமா பதிஞ்சிருக்கு ஒவ்வொரு ஆணுக்கும். அதனால தான் அருட்தந்திரர்களோட சொன்னேன், ஜட்ஜஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், அந்த டாக்டர் என்ன பெரிய பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மேட்டிமை இருக்கிறது காரணம். ஆம்பளை தான் மேல, பொம்பளைனா கீழே தான், அவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான், அவளுக்கு இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத உணர்வு கம்ப்ளீட்லி என்ட்ரென்ச்ட் இன் அவர் மைண்ட். அந்த மைண்ட் செட்டு ஆம்பளைகளுக்கு மாறாத வர இந்த நிலை நீடிக்கும். ஒவ்வொரு ஆணுக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு மனமாற்றம். என் மனைவி என்பவள் எனக்கு சமமானவள், கடவுள் படைத்த படைப்பு, அவளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அவளை அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நிரப்பி இருக்கிறாரு, எனக்கு நான் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இந்த மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த நிலை மாறும். இது ஒன்று. இரண்டாவதாக, முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, if you are asking somebody for something, you are admitting that they have it. அரசாங்கம் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட போய் போராடினா உன்னுடைய சுதந்திரம் அரசாங்கத்திட்டம் இருக்கிறது என்பதை நீனே ஏற்றுக்கொள்ற. உனக்கு சுதந்திரம் போய் உன் புருஷன்ட்ட போய் போராடுறிய, உன் மாமனார்ட்ட போய் போராடுறிய, ஆம்பளைங்கள்ட்ட போய் போராடுறிய பெண்களே, அப்போ அந்த ஆண்கள்ட்ட தான் உனக்கு சுதந்திரம் இருக்கு நீ முடிவு பண்ற. பாத்தீங்களா? அங்கதான் தப்பு பண்றோம். எங்க போய் போராடுறாங்கிறதான் முக்கியத்துவம். நிறைய இன்னைக்கு பெண்கள் போராட்டம், பெண்களை காப்பாத்தலாம் எழுந்து எங்க போறீங்க? யாற்ற போறீங்க? யாரிடமே விடுதலை கொடுக்க முடியாத அந்த இன்கேப்பபிள்
பாடிக்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, I am admitting to the government, if I ask my freedom from the government, I am admitting to the government, you have jurisdiction over my freedom, over my rights. என்னுடைய பெண் என்பவருடைய ரைட்ஸ் அரசாங்கத்தில் இருக்கு, சிஎம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் கேட்டோம்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. ஆண்கள்கிட்டயோ எந்த ஒரு ராஜாக்கிட்டே போய் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. விடுதலை, ஃப்ரீடம், பெண்களுக்கான ஃப்ரீடம், சுதந்திரம், வாழ்க்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். யாரிடம் போய் கேட்கிற? சுதந்திரமே இல்லாத ஒருத்தட்ட போய் கேட்கிறேன். என் மனைவி என்கிட்ட வந்து சுதந்திரம் கேட்டா, அவளுடைய சுதந்திரம் என்கிட்ட இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. நான் உடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் ஆக்ட் பண்றேன். என்னுடைய சுதந்திரம் கொடுப்பவர் கடவுள், அவளுக்கு சுதந்திரம் கொடுப்பது கடவுள். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி பார்க்கின்றோம். யோசேப்பு என்கிற ஒரு நீதிமான், நல்ல மனுஷன், வாலிபன். அவனை இஸ்ரேல் நாட்டிலிருந்து அரெஸ்ட் பண்ணி எகிப்தில் கொண்டு போய் அடிமையை வச்சிருக்கிறாங்க. அப்ப போத்திபார் அப்படிங்கிற அந்த கவர்னர் வீட்டுல அவன் இருக்கிறான். தலைமை பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த தலைவர் வீட்டுல இருக்கிறான். அப்ப அவனை பார்த்தா நல்லா செய்யறான் அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்கு பொறுப்பாளராய் அவனை நியமிக்கிறான். அப்ப வீட்டுல அற்புதமா வேலை செய்யறான். அப்ப ஒரு நாள் போத்திபாரின் மனைவிக்கு இந்த யோசேப்பின் அழகை பார்த்து கவர்ந்துறா. அவளை கூப்பிடா, என்னோட வாடா, அரசர் தலைவர் வெளில போனப்ப நீ வந்துரு, என்னோட படு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லி மறுதளிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் எப்படியாவது கம்பல் பண்ணி அவனோட உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டி விட்டு உடலை காமிக்கிறான். அப்பவும் அவர் சொல்றாரு, கடவுளை ஏமாத்த மாட்டேன், என் முதலாளியை நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி பாவம் செய்வதை விட சாவது மேல்னு ஒரே ஓட்டம் ஓடுறாரு. உடனே இவன் போய் சொல்லிடுவான்னு சொல்லி பயந்துகிட்டு இந்த மனைவி என்ன பண்றா, தான் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவன் என்னை கற்பழிக்க வந்தான்னு சொல்லி பொய்யே சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயில உள்ள வைக்கிறாங்க. இப்ப சிறை கைதி அடிக்கிறாங்க. சும்மா ஜாலியா போய் ஏசி ரூம்ல வைப்பாங்க, அடிப்பாங்க, உதச்சிருப்பாங்க, எல்லா தண்டனையும் கொடுத்து உள்ளர போய் தள்ளலாம். ஏன் பொண்டாட்டி பண்றியா நீ என்று சொல்லி. ஆனால் அந்த போன உடனே ஐயோ நான் தப்பு செய்யல, உங்க பொண்டாட்டின்னு தப்பு செஞ்சான்னு சொல்லி அழல, கதறல, எனக்கு விடுதலை கொடுங்கடான்னு சொல்லல, நான் நீதிமானும் சொல்லல, நான் உண்மையுள்ளவனும் சொல்லல. சிறைக்கு அனுப்பப்பட்ட பிற்பாடு இது கடவுளுடைய சித்தமா இருக்கும். எனக்கு ஆண்டவர் திறமை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், என் ஃப்ரீடம் என் கையில இருக்கு. போத்திபார்ட்ட இல்ல, அவன்கிட்ட போய் கெஞ்சல, அவன்கிட்ட போய் அழல. ஆனால் கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவன் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. அந்த அளவுக்கு சோகத்துல இல்ல, வேதனையில இல்ல, யார்கிட்ட போய் ஐயா என் ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் பாட்டு கடவுள் கொடுத்த அந்த தாளந்துகளை வச்சு சிறையில இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவன் விடுதலை ஆக்கப்பட்டு யாரு அடிமையா இருந்த யோசேப்ப அந்த எகிப்து நாட்டிற்கு கவர்னராய் கடவுள் உயர்த்தினார். அப்ப யோசேப்பின் ஃப்ரீடம் எங்க இருந்தது? அந்த அரசன்ட்டே இருந்துச்சு, அந்த தலைவன்ட்டே இருந்துச்சு இல்லையே. ஃப்ரீடம் வில் கம் ஒன்லி ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். இத பெண்கள் முதல்ல உணரணும். உங்க விடுதலை, உங்க சுதந்திரம் உன் புருஷன்ட்ட இல்ல, உங்க மாமனார்ட்ட இல்ல, உன்னை அடக்குகிற மாமியார்ட்ட இல்ல. அவங்க எல்லாம் எம்டி பாக்ஸஸ். உங்களுக்கு ஃப்ரீடம் கடவுளிடம் இருந்தா வரும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கொடுத்த தாளந்த பயன்படுத்திட்டே இருக்கணும். இதுதான் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய மெசேஜ். women should know the inherent nature of women because most women they have developed their identity from men and society. சமுதாயம் என்ன பத்தி என்ன நினைக்குது, என் புருஷன் என்ன பத்தி நினைக்கிறாரு, என் மாமியார் என்ன பத்தி நினைக்கிறார், இதான்ப்பா என் மாமியார் சொல்லிட்டாருப்பா, புருஷன் சொல்லிட்டாருப்பா. ஐடென்டிட்டி போய் ஒரு புருஷன்ட்டையோ மாமனார்ட்டையோ மாமியார்ட்டையோ அண்ணன்ட்டையோ தேடாதீங்க. உங்க ஐடென்டிட்டி, உங்களோட ரெகக்னிஷன் கடவுள்கிட்ட இருந்தா வரும். உங்களை மதிப்பு கடவுள் தானா வரும். அப்ப எல்லாரும் உங்க பக்கத்துல இருந்து விழுவாங்க, உங்கள்கிட்ட ஜெபிப்பாங்க. உன்னை எதிர்த்த மாமியார் மருமகளே எனக்கா ஜெபி, என் கட்டு உடையட்டும், வயிற்று வலி நீங்கட்டும் சொல்லி ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபிப்பாங்க. உலகம் மாறும், சிறைகள் நொறுக்கப்படும், தடைகள் அகற்றப்படும். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எனக்கு விடுதலை கொடுங்க, சுதந்திரம் கொடுக்கணும். எந்த அரசாங்கத்தையோ எந்த ராஜாக்கிட்டையோ எந்த ஆணுகிட்டயோ போய் நம்ம கெஞ்ச தேவையில்லை. விடுதலை கடவுள் இருந்தே தான் வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, பவுலும் சீலாவையும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டாங்க. ஐயா நாங்க ஆண்டோட வார்த்தை அறிவிச்சேன் விடுதலை செய்யு சொல்லி யார்ட்டும் கேட்கல. ஆடி பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை நொறுங்கினது. ஆனால் வெளியில தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு போகாம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா,
நம்மளுடைய மனசன் கட்டப்பட்டிருக்கு, நான் வாழ தகுதி இல்லை, என்னை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நான் பெண்ணானவள், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கட்டப்பட்டிருக்கிற சிறைக்கு வெளியில இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்றாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அறையில போகும்போது தலையில முள்முடி சூட்டினாங்க, கையை கட்டிருக்காங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க, உடம்பு போற ரத்தம் பிலாத்துட்டு கொண்டு போறாங்க. அப்ப பிலாத்துட்டு கொண்டு போகும்போது அவரிடம் வரும் குற்றம் நான் அறியலை அப்படிங்கிறார் பிலாத்து. ஆனால் அவனை சிலுவையில் அறையும் என்று கத்திக்கொண்டிருக்கிறாங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 19 அதிகாரம் 1 முதல் 10 வரையும் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 19 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப திரும்பி கூட்டிட்டு வராங்க பிலாத்துக்கிட்ட. அப்ப பிலாத்து கேட்கிற, நீ யாருயா, எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ கடவுள் சொல்ற, யாரு நீ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பேசல, கைதியா தான் நிக்கிறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறார், மறைமுக வாதைகளால் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, ரத்தம் ஓடுது. அந்த நேரத்துல கூட பிளீஸ் பிலாத்து, நான் கடவுளை போய் என்னை விட்டுரு கேட்கல. அப்ப அவன் சொல்றான், உன்னை விடுதலை செய்யும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை கொன்று போடும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்றாரு, இயேசு யோவான் எழுதிய நற்செய்தி 19 அதிகாரம் 11வது இறைவசனத்தில் சொல்றாரு, இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லப்பா, ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் தான் பெரும் பாவம் செய்தான் அப்படிங்கிறார். அப்போ வர்ச்சுவலா பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவன் நினைச்சான விடுதலை செஞ்சிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற விடுதலை எனக்கு வேண்டாயா, நீ கொடுக்க முடியாது. ஏன் கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பார்? யாரு? சங்கிலியால் கட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து, தலையில முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, freedom will not come from you, deliverance will come only from my Lord. அங்கிருந்து சொன்னா ஒரு வார்த்தை சொன்னப்ப நீ சாம்பலாயிருவ, நீ என்ன விடுவிக்கிறியா, நீ என்ன கொண்டு போட்டுருவியா, நான் மக்களுடைய பாவத்திற்காக சாக வேண்டும் என்று சொல்லி என் பிதா என்னை அனுப்பி இருக்கிற, நான் சாவேன், நீ என்ன கொல்றது என்று சொல்லி அப்படி எதிர்த்தார் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விண்ணகத்தில் வாழுகிற அவருடைய நாமத்திற்கு அத்தனை பேர் முட்டி போட்டு மடங்கி நிற்பாங்க. உங்களுக்கு அத்தனை பேர் இந்த உலகம் பெருமையும் மாண்பையும் புகழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் போய் இந்த குரு பொறுப்பா போய் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்காம இருந்துட்டு, கடவுள் எனக்கு பெண் என்பவள் யார், எனக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பர்பஸ் என்ன, முதல்ல பெண்களாகி நீங்க உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்க எதற்காக படைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய மாண்பு என்ன, அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரிசம் கிஃப்ட் என்ன என்பதை புரிந்தால், யோசேப்பை போல, பவுலை சீலாவை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சிறைப்பட்டிருக்கிறேன், டிஸ்இலூஷன்ட் என்று நான் நினைத்தாலும் அங்கிருந்து மாபெரும் வல்லமை புறப்படும். நீங்க ஒரு சாதாரண ஆள் அல்ல, கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையான ஒரு படைப்பு, ஆணுக்கு சமமான ஒரு படைப்பு. மறக்காதீர்கள், தொடர்ந்து ஜெபிங்கள். உங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, டேலண்ட்ஸை, பொட்டன்ஷியலை ஜெபத்தோட நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அற்புதங்கள் நடக்கும். அத்தனை பேரும் உங்க சார்பாக நின்று விடுவார்கள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதனால உங்க வயசு என்னவா இருந்தாலும் சரி, சின்ன பாப்பாவா இருந்தாலும் சரி, வயசான பாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், நீங்க வேலைக்கு போற பெண்ணா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒரு பெண் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல நாம ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை குறித்து ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம பல சமயங்களை அனுதாபங்களை பெறுகிறவர்களாக, ஏதோ நான் பரிதாபத்துக்குரியவள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே நம்ம வாழ்ந்துரும், நான் பாதிக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே வாழ்ந்துரும், என்னால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு பக்கம் வாழ்றோம். இன்னொரு பக்கம், அதனால நான் கட்டப்பட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான், நான் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல்ல கழிச்சிரும். அல்லது எனக்கு எங்க சுதந்திரம் இருக்கு, எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை சாடி விட்டு வாழ்ந்து விடுகின்றோம். இன்னொரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சகோதரர் சொன்னா, நம்ம போய் ஆண்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம், நம்முடைய ஃப்ரீடம் கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம், அமைப்புகளிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு இன்னொரு தவறான காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம நம்முடைய விடுதலைய, நம்ம ஐடென்டிட்டிய பியூட்டி பார்லர்ல தேடிட்டு இருக்கோம், ஜிம்ல தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இப்படி ஃபிட்டா இருந்தாதான் நான் அழகு, நான் இப்படி பியூட்டி பார்லர் போய் இந்த கலர் இப்படி மாறினாதான் எனக்கு ஒரு மதிப்பு, என் ஹேர் இப்படி இருந்தா அதை நல்லா இருக்க முடியும், அயன் பண்ணிக்கிட்டாதான் அது எனக்கு ஐடென்டிட்டி, அப்பதான் பிறர் என்னை மதிப்பார்கள், இல்ல நான் என்னுடைய உடல் அழகை இப்படி மாத்திரணும்,
எனக்கு பெரிய ஹீல்ஸை போட்டணும், இல்ல இப்படி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடணும், இல்ல நான் என்னை மற்றவங்க என்னை பார்க்கும் விதமாக கவர்ந்து இழுக்கும் விதமாக நான் தவறான ஆடைகளை அணிய வேண்டும், அப்போதான் என்னை மதிப்பார்கள், அப்போதான் என்னை தேடி வருவாங்க என்று சொல்லிட்டு தவறான இது மாதிரியான விஷயங்களில் நம்முடைய ஐடென்டிட்டியை, நம்முடைய சுதந்திரத்தை தேடி தேடி நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாள்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இப்படி இதெல்லாம் செஞ்சு செஞ்சு நாம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம், மேலும் மேலும் நம்மை கட்டி போட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நாம் விடுதலையை நாடவில்லை. எங்கிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், எங்கிருந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்? நம்மை படைத்தவரிடம் இருந்துதான். நம்ம எதற்காக படைச்சாலும் அவரிடம் இருந்து மட்டும்தான் நமக்கு ரெகக்னிஷன் வரும், அவரிடம் மட்டும்தான் நமக்கு அந்த மன நிறைவு கிடைக்க முடியும். அவரோடு உறவு கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் முழு சுதந்திரத்தோடு வாழ முடியும். நம்ம சிறைக்கு வெளியே வாழ்ந்தாலும் கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான இடத்தில் நமக்கு மதிப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம். பணம் இருந்தாதான், வேலை இருந்தாதான், அழகு இருந்தாதான், உடம்பு இப்படி இருந்தாதான், நல்ல ட்ரெஸ் போட்டாதான், இல்ல அதனால வீட்டுல எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, அதனால ஒரு பையனை லவ் பண்ணாதான், எனக்கு 4 பேர் ஃபாலோ பண்ணாதான், இத்தனை லைக்ஸ் விழுந்தாதான், இவ்வளவு பேர் எனக்கு பின்னாடி வர்றாங்க அப்படின்னு. அப்படி அல்ல நம்முடைய மதிப்பு. நம்முடைய படைத்தவரின் திட்டத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும் பாருங்க மன நிறைவு, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும் பாருங்க ஒரு எழுச்சி. நமக்குள் நான் மதிப்பு மிக்கவள், நீ என் பார்வையில் வெளியேற பெற்றவள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள் குதூகலிக்கும் பாருங்க. அப்படி வரணுங்க மதிப்பு, அப்படி வரணும் சுதந்திரம். இந்த நாளில் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்க போகின்றோம். நமக்கு அத்தனையும் வழங்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்க்க போகின்றோம். இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், சந்தோஷமாய் பாடுவோம். திருப்பாடல் 121. கரங்களை தட்டி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். உன்னை என்றும் காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நமக்கு பாதுகாப்பு வெறும் கராத்தே குப்பு இல்லைங்க. ஆண்டவருடைய நிழல் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய பரிசுத்தம் நம்மை பாதுகாக்கும், இறை வார்த்தை வெளிச்சமாய் கேடயமாய் நமக்குள் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும். ஆகவே பாதுகாப்பை, அரணை, மதிப்பை அத்தனையும் கடவுளிடத்தில் தேடுவோம். பாருங்கள், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று நம்பி, ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்தவரான, என்னை படைத்தவரான, பெண் குலத்தை விருப்பத்தோடு உண்டாக்கியவரான உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வாழ்வின் எந்த சூழலில் கட்டப்பட்டிருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், சிறையில் வாழ்கிறேன் என்று சொல்லி எண்ணத்தில் இருந்தாலும், இந்த நாளிலே பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில் அப்பா, பழைய ஏற்பாட்டு யோசேப்பை போல, இயேசு கிறிஸ்துவை போல, இதோ என்னை விடுவிக்கிறவர் என் கடவுள், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன், என்னை முழுவதுமாய் ஆண்டு நடத்துகிறவர் என் கடவுள் என்று சொல்லி துணிவோடு உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. இறை வார்த்தையை வாசித்து உம்முடைய சித்தம் எது என புரிந்து அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தங்களை தாங்களே உம்மில் மதிப்பிட்டு ஆண்டவரை கண்ணியமான ஒரு பெண்களாய் இந்த உலகத்தில் சுடர் விடுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.